வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே வந்த செவ்வாய், நார்மலாக செவ்வாய் அப்படிங்கிறவர் புத்தி அப்படின்ற தன்மையில் கொஞ்சம் குறைபட்டவர் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அப்படி பார்த்தாக்க புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் செவ்வாயுடன் சேர்ந்த கேது இருப்பதனாலே கொஞ்சம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இந்த 45 நாள் இருக்கும். யாரோ கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, அது மூலிமா கொஞ்சம் டியூன் ஆவீங்க. அந்த டியூனால் கொஞ்சம் வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற விஷயத்தில் 4ஆம் இடமான விருச்சிக ராசியும் பார்த்து கொண்டு இருக்கிறனால உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்தி கொண்டிருந்தால் செல்லும். அப்படி நிதானம் இல்லாமல் செய்யும்போது கொஞ்சம் தகராறு வரும். அந்த தகராறுகள்லாம் எப்படி வரும்னு சொன்னாக்கா, மண் மனை வாகனம் போன்ற விஷயத்தில் சில இடர்பாடுகள் உண்டாகும். அந்த இடர்பாடுகளை பிறகு கலைந்து கொடுக்கும் சூழ்நிலையும் 7ஆம் இடமான கும்பராசியை பார்ப்பதனாலே ராகு இருக்கிறதுனாலே வீடிலே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை முன்னேறி புரிந்து கொண்டு அதை செய்துவிட்டீங்களாம் போலும். 8ஆம் இடமான மீனராசியும் பார்ப்பதனாலே எதிர்பாராத நன்மைகள் நடந்தாலும் உங்களுடைய குடும்பத்திலே சில குழப்பங்கள் வந்து அந்த குழப்பங்கள் பின்னாடி தீர்ந்துவிடும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இந்த செவ்வாயின் பயிற்சி காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.